இன்னைக்கு நாம 4th சப்ளிமெண்டரி பார்க்கலாம். த ஏஜ்டு மதர். த ஏஜ்டு மதர்னா வயசான அம்மா அப்படின்னு அர்த்தம். இதை எழுதுனவர் யாரு அப்படின்னா மட்சுவோ பாஷோ அப்படின்றவர் தான் எழுதினார். அபவுட் த ஆத்தர். மட்சுவோ பாஷோ 1644 to 1694 is one of the most famous poets of Japan. இந்த மட்சுவோ பாஷோன்றவர் ரொம்ப ஃபேமஸா இருந்தார். அதாவது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கவிஞரா இருந்தார். எங்க அப்படின்னா ஜப்பான்ல. அவரோட காலம் என்ன அப்படின்னா 1644ல இருந்து 1694 வரைக்கும் அவரு இருந்தார். In Japan, many of his poems are seen on monuments and traditional sites. ஜப்பான்ல இருக்கிற நிறைய சின்னங்கள்லாம் இருக்கு இல்லையா, பழங்கால சின்னங்கள், அதுலயும் பாரம்பரிய இடத்துலயும் இவருடைய அந்த போயம்லாம் இருந்தது. Basho was introduced to poetry at a young age and he quickly became well known throughout Japan. அவர் தன்னோட சின்ன வயசுலயே எழுத ஆரம்பிச்சிட்டாரு போயம்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் ஜப்பான் ஃபுல்லாவே எல்லா இடத்துலயுமே புகழ்பெற்று விளங்கிட்டார். He made a living as a teacher. ஃபர்ஸ்ட் அவர் டீச்சரா தான் இருந்தாரு. But later traveled throughout the country to gain inspiration for his writing. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா ஜப்பான் நாடு ஃபுல்லாவே டிராவல் பண்ண ஆரம்பிச்சார். எதுக்காக டிராவல் பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா எழுதுறாரு இல்லையா, நிறைய போயம் அப்புறம் வேற நிறைய இந்த மாதிரி சப்ளிமெண்டரி எல்லாம் எழுதுறாரு இல்லையா, அதுக்கெல்லாம் நிறைய இன்ஸ்பிரேஷன் கெயின் பண்றதுக்காக. இன்ஸ்பிரேஷன் கெயின் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா நிறைய அந்த எழுத்துக்களுக்கு தேவையான கருத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்காக அவரு ஜப்பான் ஃபுல்லாவே டிராவல் பண்ண ஆரம்பிச்சார். இப்போ கதை பார்க்கலாம். த ஏஜ்டு மதர், அதாவது வயதான அம்மா, அவங்கள பத்தி தான் இந்த கதை இருக்கு. திஸ் ஜப்பானீஸ் folk tale is also known as the story of the aged mother. இந்த ஜப்பான் நாட்டு இந்த பழங்கால இந்த மரபு கதை இருக்கு இல்லையா, அந்த கதை இன்னொரு பேரால புகழ் பெற்றிருக்கு. என்ன அப்படின்னா த ஸ்டோரி ஆஃப் த ஏஜ்டு மதர், வயசான அம்மாவை பத்தியான கதை அப்படின்னு புகழ் பெற்றிருக்கு. It highlights that the aged are sharp-witted. இந்த கதையில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஏஜ்டு பீப்புள் இருக்காங்களே அவங்க ரொம்ப புத்திசாலியா இருந்தாங்க அப்படின்னு இந்த கதையில சொல்றாங்க. It describes the love and affection a son and his mother have for one another. அதுக்கப்புறம் என்ன டிஸ்கிரைப் பண்ணுது இந்த கதை அப்படின்னா பையனுக்கும் அம்மாக்கும் இருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படின்னா அன்பு பாசம் இருக்கும் இல்லையா, அம்மாக்கும் பையனுக்கும் இருக்கிற அந்த அன்பு பாசத்தை இன்னும் நல்லா டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த கதையில. Long ago there lived at the foot of the mountain a poor farmer and his aged widowed mother. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலைக்கு கீழே, அத தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா மலையடி வாரம் சொல்லுவாங்க. அந்த மலையடி வாரத்துல ஒரு ஏழை விவசாயியும் அவரோட அம்மா யாரு அப்படின்னா விடோடு மதர்னா விதவை தாய். அவங்க 2 பேருமே அந்த மலையடி வாரத்துல வாழ்ந்து வந்தாங்க. They owned a bit of land which supplied them with food. அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு சின்ன இடம் இருந்தது. And they were humble, a peaceful and happy. அந்த இடத்துல நிறைய பயிர்லாம் விளைவிச்சு அது மூலமா தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சது அந்த இடத்துல. அதன் மூலமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த அம்மாவும் பையனும். The country Shining was governed by a despotic leader who, though a warrior, had a great and cowardly shrinking from anything suggestive of failing health and strength. அந்த நாடு இருக்குல்ல, அவங்க வாழ்ந்த நாடு, அந்த நாடோட பேரு ஷைனிங்.
இந்த நாட்டை வந்து யாரு ஆட்சி செஞ்சா அப்படின்னா டிஸ்போட்டிக் லீடர்னா ரொம்ப கொடுங்கோலான ராஜா. அந்த ராஜா வந்து அந்த நாட்டை ஆண்டு வந்தாரு. அவர் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னா ரொம்ப வீரமா இருப்பாரு. ஆனா அவருக்கு வந்து இந்த சஜஸ்டிவ் ஆஃப் ஃபெயிலிங் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த், நோய் நொடி அந்த மாதிரி வந்ததுன்னா ரொம்ப கோழையா பிஹேவ் பண்ணுவாரு. அந்த ஏதாவது நோய் நொடி வந்துருமோ அப்படின்னு நினைச்சிட்டு. This caused him to send out a cruel proclamation. அதனால அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு ரொம்ப மோசமான ரொம்ப கொடுமையான ஒரு ஆர்டர் போட்டார். ப்ரொக்ளமேஷன் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா the entire province was given strict orders to immediately put to death all aged people. அந்த நாடு ஃபுல்லா இருக்கிற ஏஜ்டு பீப்புள், வயசான மக்கள் எல்லாம் ஆளுங்களை எல்லாம் உடனே சாவடிச்சிடணும் அப்படின்னு. Those were barbarous days and the custom of abandoning old people to die was not uncommon. அந்த நாட்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா பார்பரஸ் டேஸ்னா ரொம்ப காட்டு மிராண்டித்தனமா இருந்தது அந்த நாட்கள். என்னன்னா அந்த கஸ்டம் ஆஃப் அபண்டனிங் ஓல்டு பீப்புள், அந்த வயதான அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் அபண்டனிங்னா புறக்கணிக்கிறது. டு டை வாஸ் நாட் அன்காமன், அவங்கள வந்து புறக்கணிச்சுட்டு அவங்கள சாகடிக்கிறது, அதுதான் ரொம்ப மோசமா இருந்தது. The poor farmer loved his aged mother with tender reverence and the order filled his heart with sorrow. அந்த ஏழை புவர் ஃபார்மர்னா ஏழை விவசாயி ரொம்ப அவங்க அம்மாவை ரொம்ப நேசிச்சான். டெண்டர் ரெவரன்ஸ் அப்படின்னா மரியாதையா இருந்தான், அவங்க அம்மா மேல ரொம்ப மரியாதை செலுத்தினான். அண்ட் த ஆர்டர் ஃபில்ட் ஹிஸ் ஹார்ட் வித் சாரோ. அவன் இந்த ஆர்டர் போட்டான் இல்லையா அவன், அந்த ராஜா இந்த மாதிரி எல்லாரையும் வயதானவங்க எல்லாம் புறக்கணிக்கணும்னு, அதை கேட்டவொன்னு ரொம்ப கவலை அடைஞ்சான். But no one ever thought twice about obeying the mandate of the governor. யாருமே கவர்னர் வந்து ஆர்டர் போட்டா அந்த மேண்டேட் ஆஃப் த கவர்னர்னா கவர்னர் ஆர்டர் போடுறது, அதை வந்து ரெண்டாவது தடவை யோசிக்கவே மாட்டாங்க. அதை அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வித் மெனி டீப் அண்ட் ஹோப்லெஸ் சைஸ், அவன் வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லாம என்ன பண்ணான் அப்படின்னா the youth prepared for what at that time was considered the kindest mode of death. அவங்க அம்மாக்கு ஒரு இரக்கமான ஒரு கருணை இறப்பு வரணும், சாகடிக்கிறது, கருணையான முறையில அவங்க அம்மாவை இறக்க வைக்கணும், சாகடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாகடிக்க வைக்கணும்னு கிடையாது, இந்த இடத்துல கருணை முறையில இறக்குற மாதிரி அவன் அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தான் அந்த ஏழை விவசாயி. Just at sundown, when his day's work was ended, he took a quantity of unwhitened rice, which was the principal. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா சாயங்காலம் ஆன உடனே, சன்டவுன்னா தான் சாயங்காலம் ஆன உடனே, அவன் வந்து ஒரு கொஞ்சம் அன்வைட்டன் ரைஸ், அதாவது அரிசி எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் food for the poor and he cooked, dried it and tied it in a square cloth. அந்த அரிசியை எடுத்து வேக வச்சான், குக் பண்ணான். அதுக்கப்புறம் அதை காய வச்சு ஒரு சதுர வடிவமா இருக்கிற ஒரு துணியை எடுத்து அதுல கட்டி வச்சான். அந்த அரிசியை வேக வச்சு அந்த சாதம் மாதிரி இருக்கும் இல்லையா அதை, which he swung in a bundle around his neck along with a gourd filled with cool sweet water. அந்த துணிய கட்டினாலேயே அந்த சாதம் பண்ணத அதை அப்படியே கழுத்து வரைக்கும் கட்டிட்டு ஒரு பாட்டில்ல ஒரு ஃபுல்லா இனிப்பான தண்ணிய அதை வந்து ஃபுல் பண்ணிட்டு அந்த ஃபில் பண்ண அந்த தண்ணிய கழுத்துல அப்படியே கட்டிட்டு என்ன பண்ணான் அப்படின்னா then he lifted his helpless old mother. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை வந்து தூக்கிக்கிட்டான். இங்க படத்துல போட்டிருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி அவங்க அம்மாவை
முதுகுல தூக்கிக்கிட்டான். Old mother to his back and started on his painful journey up the mountain. அந்த அம்மாவை தூக்கிக்கிட்டு அந்த மலை மேல ஏறுறான். அந்த மலை மேல ஏறும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது, பெயின்ஃபுல்லா இருந்துச்சு அவனோட ஜேர்னி. The road was long and steep. அந்த மலை மேல இருக்கிற ரோடு எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப நீளமா இருந்தது, போய்கிட்டே இருந்தது. அண்ட் ஸ்டீப், ஸ்டீப்னா செங்குத்தா இருந்தது மலை. அப்படியே நம்ம ரோடெல்லாம் அப்படியே ஃபிளாட்டா இருக்கும்ல, அப்படி இல்லாம செங்குத்தா இருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க மலை மேல ரோடு எப்படி இருக்கும், சரியா? The road was long and steep. The narrow road was crossed and recrossed by many paths made by the hunters and woodcutters. அந்த ரோடு போயிட்டே இருக்கான் இல்லையா, அந்த ரோடு நடுவுல நடுவுல மாறி மாறி என்ன இருந்தது, நிறைய குட்டி குட்டி ரோடு இருந்துச்சு. அந்த ரோட வந்து யாரு உருவாக்கனா அப்படின்னா ஹண்டர்ஸ் அண்ட் உட்கட்டர்ஸ். ஹண்டர்ஸ்னு அந்த வேட்டைக்காரங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களும் அந்த மரம் வெட்டுறவங்களும் அந்த சின்ன சின்ன ரோட உருவாக்குனாங்க. இன் சம் பிளேஸ் தே லாஸ்ட் அண்ட் கன்ஃபியூசஸ் பட் ஹி கேவ் நோ ஹீட். சில இடத்துல வந்து அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எப்படி போறது வழியே தெரியாம இருந்தது. இருந்தாலும் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா ஒன் பாத் ஆர் அனதர், ஒரு எந்த ரோடுனாலும் பரவாயில்ல, இட் மேட்டர்ட் நாட், அதெல்லாம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆன் ஹி வெண்ட் கிளைம்பிங் பிளைண்ட்லி அப்வர்ட். அந்த மேல போய் சேரணும் அப்படின்ற நினைப்பிலேயே அவன் போய்கிட்டே இருந்தான். எவர் அப்வர்ட் டுவர்ட்ஸ் த ஹை பேர் summit of what is known as Obatsuyama, the mountain of the abandoning of the age. அவன் வந்து என்ன பண்ணான்னா அவனோட ஒரே குறிக்கோளா இருந்தது அந்த இடத்துக்கு போய் சேரணும். அந்த இடத்துக்கு பேர், அந்த மலை உச்சியில ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு பேரு ஒபாட்சியாமா. ஒபாட்சியாமா அப்படின்னா என்னன்னா abandoning of the aged, வயசானவங்களை புறக்கணிக்கிற இடம். The eyes of the old mother were not so dim, but that they noted the reckless hastening from one path to another, and her loving heart grew anxious. அந்த அம்மாக்கு, அந்த வயசான அம்மா இருக்காங்களே, அவங்க கண்ணு கொஞ்சம் மங்கி இருந்தாலும் அவ்வளோனும் ரொம்ப மோசமா இல்லை. அந்த அம்மாக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா தன்னோட பையனுக்கு வந்து வழியே தெரியல போல இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு நினைச்சாங்க. Her son did not know the mountain's many paths, and his return might be one of danger. So she stretched forth her hand, and snapping the twigs from brushes as they passed, she quietly dropped a handful every few steps of the way, so that as they climbed. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த வழியில எல்லாம் இருக்கிற போய்கிட்டே இருக்கும்போது குச்சி குச்சியெல்லாம் நிறைய குச்சிங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மரக்குச்சி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வழியில போயிட்டே இருக்கும்போது அதையெல்லாம் பறிச்சுட்டு என்ன பிச்சு பிச்சு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா போற வழியெல்லாம் அப்படி அப்படியே குவியல் குவியலா போட்டுக்கிட்டே போனாங்க. ஏன் அப்படி போனாங்க அப்படின்னா தன்னோட பையன் வந்து திரும்பி வரும்போது கஷ்டப்படக்கூடாது, வழி தெரியாம போகக்கூடாது அப்படின்னு அந்த வேலையை செஞ்சாங்க. The narrow path behind them was dotted at frequent intervals with tiny piles of twigs. அந்த குவியல் குவியலா அந்த மரக்குச்சியை போட்டாங்க. At last the summit was reached. அவங்க போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆன உடனே weary and heartsick, the youth gently released his burden and silently prepared a place of comfort as his last duty to the loved one. அந்த அம்மாவை கீழே இறக்கி வச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கடைசி வேலைய செஞ்சாரு. அந்த அம்மா, வயசான அம்மா மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க இல்லையா அந்த பையன், என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சு செஞ்சான். என்ன செஞ்சான் பாருங்க, the gathering fallen pine needles, அந்த பைன் மரம் இருக்கும் இல்லையா, அந்த பைன் மரத்துல இருக்கிற குச்சியெல்லாம் எடுத்துக்கிட்டான், கேதர் பண்ணான், சேர்த்து வச்சான். he made a soft cushion, அதை வச்சு அந்த பைன் மரம் அந்த இதை குஷன் தயாரிச்சாங்க. அந்த பைன் மரம் அந்த இலை அதெல்லாம் வச்சு அது வந்து ரொம்ப சாஃப்டா பண்ணான். and tenderly lifted
his mother onto it. அது மேல அவங்க அம்மாவை படுக்க வச்சான். He wrapped her padded coat more closely about the stooping shoulders, and with tearful eyes and an aching heart, he said farewell. தன்னோட கோட்டு போட்டிருந்தான் இல்லையா, அதை எடுத்து அவங்க அந்த அம்மா மேல அப்படியே சுத்தி வச்சுட்டு அவன் வந்து கண்ணீருடன் அப்படியே அழுதுகிட்டே அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த இடத்த விட்டு போனான். ரொம்ப மனசு வந்து அந்த இதயத்தை ஃபுல்லா ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த அம்மாவை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லாம அவங்க கிட்ட நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். The trembling mother's voice was full of unselfish love as she gave her last injection. அந்த அம்மாவோட வாய்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப நடுங்கிட்டு இருந்தது. அவங்களோட மனசு ஃபுல்லா அன்செல்ஃபிஷ் லவ், அன்செல்ஃபிஷ்னா தன்னலமற்ற அன்பு இருந்தது. She gave her last injection. தன்னோட பையனுக்கு கடைசியா ஒரு தடவை ஒரு அறிவுரை சொல்ல வந்தாங்க. Let not thine eyes be blinded, my son, she said. The mountain road is full of dangers. நீ வந்து கீழே நீ வீட்டுக்கு போற இல்லையா, அந்த வீட்டுக்கு போகும்போது நீ பார்த்து போனோம். அந்த மலை ஃபுல்லா என்ன இருக்கு, அந்த ரோடு ஃபுல்லா ரொம்ப டேஞ்சர், ஆபத்து இருக்கு. லுக் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபாலோ த பாத். பார்த்து போனோம், ரொம்ப கேர்ஃபுல்லா போனோம். விச் ஹோல்ஸ் த பைல்ஸ் ஆஃப் டிக்ஸ். அந்த இடத்துல நான் குவியலா நான் வந்து குச்சி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், அதை பார்த்து நீ வீட்டுக்கு போகணும். தே வில் கைட் யூ டு த ஃபெமிலியர் பாத் ஃபார் த டவுன். உனக்கு வந்து அந்த குச்சியெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இல்லையா, அதுதான் உனக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கான வழியை காண்பிக்கும். The son's surprised eyes looked back over the path, then at the poor old shriveled hands, all scratched and soiled by their work of love. அந்த அம்மாவோட கை எப்படி இருந்தது அப்படின்னா, ஸ்ரீவெல்டு சுருக்குமா இருந்துச்சு. அந்த கையெல்லாம் வயசானவங்களுக்கு எல்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருந்தது. அந்த அம்மாவோட அந்த கையில வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்கிராச் வந்தது. அந்த குச்சியெல்லாம் பிச்சு எடுத்தாங்க இல்லையா, அதனால அந்த கையெல்லாம் கீறல் விழுந்திருந்தது. His heart broke within and bowing to the ground. அத பார்த்தோன்னா அந்த பையனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா ஆயிடுச்சு. He cried aloud, "Oh honorable mother, your kindness breaks my heart." உன்னோட கருணை வந்து என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. I will not leave you. நான் வந்து உன்னை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். Together we will follow the path of twigs. நாம அந்த குவியலா அந்த மரக்குச்சி இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கிட்டே நம்ம கீழே வீட்டுக்கு போவோம், மலைக்கு கீழே போய்கிட்டே இருக்கலாம். அண்ட் டுகெதர் வி வில் டை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம நல்லா வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்தே சாவலாம் அப்படின்னு சொன்னான். Once more he shouldered his burden and hastened down the path, though the shadows and the moonlight, to the little hut in the valley. திருப்பி அந்த அம்மாவை முதுகுல சுமந்துக்கிட்டு போறான். Beneath the kitchen floor was a walled closet for. எப்படி போறான் அப்படின்னா, அந்த குவியல் மரக்குச்சியில இருந்தது இல்லையா, அதை பார்த்துக்கிட்டே அவன் வீட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா, beneath the kitchen floor was a walled closet for food, which was covered and hidden from view. அந்த கிச்சன்ல வந்து சாப்பாடு பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து கவர் பண்ணியிருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த அம்மாவை படுக்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் மறைச்சு வச்சுட்டான். அந்த அம்மாவை யாரும் பார்க்காத மாதிரி. There the son hid his mother, supplying her with everything she needed. அந்த இடத்துல மறைச்சு வச்சுட்டு என்ன பண்ணான் அப்படின்னா, அவங்களுக்கு சாப்பாடு தேவையானப்போ, அவங்களுக்கு எப்ப பசிக்குதோ சாப்பாடு கொடுத்தான். கண்டினியூலி வாட்சிங் அண்ட் ஃபியரிங் ஷீ வுட் பி டிஸ்கவர்ட். யாரும் பார்க்க கூடாதுன்னு அவன் அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான். டைம் பாஸ், ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் ஹி வாஸ் பிகினிங் டு ஃபீல் சேஃப் வென் அகைன் த கவர்னர் சென்ட் ஃபோர்த் ஹியல்ஸ் bearing an unreasonable order,
seemingly as a boast of his power. His demand was that his subjects should present him subjects should present him with a rope of ashes. அந்த ராஜா இருக்கான் இல்லையா, அந்த ராஜா வந்து என்ன ஆர்டர் போட்டான் அப்படின்னா, சாம்பல் இருக்கு இல்லையா, ஆஷ்னா சாம்பல், சாம்பல்லையே கயிறு தயாரிச்சு எனக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டான் மக்கள் கிட்ட. The entire province trembled with dread. The order must be obeyed, yet who in all shining could make a rope of ashes? எல்லாருக்கும் ரொம்ப இதுவா இருந்தது, கஷ்டமா இருந்தது, எப்படி வந்து சாம்பல்ல கயிறு பண்ண முடியும் அப்படின்னு. One night in great distress, the son whispered the news to his hidden mother. அப்புறம் அந்த பையன் வந்து என்ன பண்ணான்னா, அவங்க அம்மா கிட்ட, அம்மா அந்த மாதிரி ராஜா ஆர்டர் போட்டிருக்காங்க, சாம்பல்லே கயிறு பண்ணணுமா அப்படின்னு அதுக்கு என்ன பண்றதுன்னு, அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். வெயிட், ஷீ சேட், ஐ வில் திங்க், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. On the second day, she told him what to do. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு அவங்க அம்மா ஒரு ஐடியா கொடுத்தாங்க. மேக் ரோப் ஆஃப் twisted straw, she said. ஒரு வைக்கோல் இருக்கு இல்லையா, வைக்கோல் பார்த்துருக்கீங்களா, அதை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு கயிறு மாதிரி உருவாக்கு. Then stretch it upon a row of flat stones and burn it on a windless night. நீ என்ன பண்ணணும்னா, அந்த வைக்கோலை நல்லா திரிச்சிட்டு ரோப்பு மாதிரி, அதாவது கயிறு மாதிரி உருவாக்கிட்டு கல்லு மேல வைக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ராத்திரி வந்து காத்தில்லாத நேரத்துல அதை எரிய வைக்கணும். He called the people together and did as she said, and when the blaze died down, there upon the stones, with every twist and fiber showing perfectly, lay a rope of ashes. அப்புறம் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு காமிக்கிறான், அந்த மாதிரி நான் வந்து ஆஷ்லயே, அதாவது சாம்பல்லே நான் ஒரு கயிறு செஞ்சிருக்கேன் பாருங்க அப்படி. The governor was pleased at the wit of the youth and praised greatly, but he demanded to know where he had obtained his wisdom. அந்த ராஜா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த பையனோட புத்தி கூர்மையை பார்த்து ரொம்ப புகழ்ந்துட்டு என்ன சொன்னான் அப்படின்னா, எப்படி வந்து இந்த ஐடியா உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேக்குறாரு. Alas, alas, cried the farmer, the truth must be told. அப்புறம் அந்த விவசாயி இருக்கான்ல அந்த பையன், அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா, ஆமா இப்ப வந்து கட்டாயம் இத பத்தி சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. And with deep bows he related his story. எல்லா கதையும் சொல்றான் என்ன நடந்துச்சு அப்படின்னு. The governor listened and then meditated in silence. Finally he lifted his head. எல்லாத்தையும் கேட்கிறான் அந்த ராஜா. கேட்டுட்டு என்ன பண்றான் அப்படின்னா, ஷைனிங் நீட்ஸ் மோர் தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் யூத். ஷைனிங்ன்றது அந்த நாட்டோட பேர். இந்த நாடு வந்து இந்த நீட்ஸ் மோர் தென் ஸ்ட்ரென்த் ஆஃப் யூத், இந்த இளைஞர்கிட்ட இருந்து, இளைஞர்கள்லாம் இருக்காங்களே அவங்க கிட்ட இருந்து நிறைய ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. He said gravely. He said gravelyனா ரொம்ப சீரியஸா சொன்னான். That I should have forgotten the well-known saying, with the crown of snow there comes wisdom. That very hour the cruel law was abolished. என்ன பண்ணா அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப மோசமான கொடுங்கோல் நிறைஞ்ச அந்த கொடுமையான அந்த ஆர்டரை அபாலிஷ் பண்ண. அபாலிஷ்னா இனிமே இந்த மாதிரி ஆர்டரே இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, அந்த வயசானவங்க எல்லாம் புறக்கணிக்கணும்ன்ற ஆர்டரையே என்ன பண்ணினான்னா அபாலிஷ் பண்ணிட்டான். அபாலிஷ் பண்றதுன்னா நீக்கிறதுன்னு அர்த்தம், சரியா? And custom drifted into as far a past that only legends remain. அந்த வழக்கம் வந்து ஒழிஞ்சு ரொம்ப நாள் ஆயிட்டு அந்த கதை வந்து பழங்கால கதையா ஆயிடுச்சு. இந்த கதை புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த கதையில என்ன சொல்றாங்க, ஒரு பையனுக்கும் அவங்க அம்மாக்கும் இருக்கிற பாசமும், அந்த வயதானவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும் இல்லையா, அறிவு கூர்மை இருக்கும் இல்லையா, அதுவும் இந்த கதையில ரொம்ப வெளிப்படையா சொல்லப்பட்டுள்ளது.